முடியல தம்பி. எல்லாத்தையும் ஒரு இடத்துல நின்றுடுங்க. ஓட்டு இல்லைங்கிறாங்க. மாலை 4 மணி வரை நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக 483 பேர் தேர்தல் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 அணிகள் இந்த சேகரும் அவருடைய மனைவி சோபனா அவர்களும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்மைக்கே பாக்யராஜ் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு சமுத்திரக்கனி மற்றும் ஸ்நேகன் ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று 2 அணிகளாக இந்த தேர்தலில் தற்போது போட்டியிடுகிறார்கள். நம்மைக்கு தற்போது இது பண்ணி வருகிறார்கள். குறிப்பாக 21 பொறுப்புகளுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. 2026 2029 ஆண்டுக்கான இந்த தேர்தல் அப்படிங்கிறது தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலை. ஒன்றுமே கேட்கக்கூடாது, பேசாம ஊமையா இருக்கணும். உங்களுக்கு நல்லது, யூனியனுக்கு நல்லது. யூடியூப்லாம் வந்து கொஞ்சம் ரைட் போயினா அவன் தெரியலண்ணா மைக்கத்தில் ஐயா இங்கே போன இதுக்கு தான் ஆசைப்பட்டதா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.